இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணுறது. இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டால் போதும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா மாறணும். வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் அது ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறணும். கட்டி எதுவும் விழுந்துடக்கூடாது. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். தக்காளி வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தக்காளி வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து பன்னீரை உதிர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணலாம். நாம் உதிர்த்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கடையில் வாங்கின பன்னீரில் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நமக்கு சில டைமில் வீட்டில் பால் திரிஞ்சு போவோம். அந்த சமயத்தில் கூட நம்ம இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். குடமிளகாவை எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீமு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வரோமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குடமிளகாவை நம்ம பச்சையாக கட் பண்ணி சேர்க்குறத விட எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்துக்கு கூட குடமிளகாவை சேர்த்து நம்ம வதக்குனா குடமிளகா ரொம்ப வெந்து போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதால தான் குடமிளகாவை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை வச்சு நம்ம பரோட்டா, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.